இந்த படத்தில் ஆக்சுவலி ஐ ஆம் வெரி ஆனர்ட் தட் ஐ ஆம் ஒர்க்கிங் வித் யூ பீப்புள் பிகாஸ் நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 generations பார்த்துருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் வாசிச்சிருக்கேன், அப்புறம் ரெண்டு ஜென்ரேஷன் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி, தேங்க்ஸ். அண்ட் மஜீதி அது கூட ஒரு சிட்டிங் இருந்தது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அவர் ஒரு விஷயம் சொன்னார், உங்கள் படம்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நான், இந்திய படம் ஏன் எல்லாம் வெஸ்டர்ன் படமாக போயின்ட்டுருக்கு, உங்கள் கலாச்சாரத்தை விட்டுட்டு ஏன் வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக இந்த படத்தை போட்டு காமிப்பேன். அண்ட் அவருக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். God bless his whole team. Rahman, I have to thank for that moment. You gave such a wonderful message which changed my life. அவர் சொல்லுகிறார், சொல்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன, நன்றி சொல்பவர்களுக்கு பெரிய பட்டியலே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், I was given 2 choices in my life. Love and hate. I chose love. I am here. Thank you. ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு இது பழக்கப்பட்ட காந்தி சொல்ல எல்லாம் பகவத்கீதா குர்ஆன் எல்லாம் சொல்லிவிட்டது. ஆனால் அந்த தருணத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்ன ஒரு முடிவெடுப்பது, ஒரு மனிதனை கையாளுகின்ற ஒரு விஷயத்தில் நான் திணறிக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். I choose love. I am here. Not the music. If you would have chosen hatred and done the same great music, that means you wouldn't have been there. So love is greater than the music. That's what you tried to tell me, and I got it. If the simple message of Rahman is followed, the whole world will be happy. Thank you, Rahman. Thank you very much. சித்தார்த் சார் இந்த படத்து ரோல் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். பண்ணலாம் பாலன் எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு கேட்டார். ஒரு 10 crores ஆகும் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட தமிழில் இருக்கிற முக்கியமான சில ப்ரொடியூசர்களை பார்த்து சொன்னேன், ஒரு 5 ரூபா 6 ரூபானா பண்ணலாம் தம்பி, 10 ரூபா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கழட்டி விட்டுகிட்டே இருந்தாங்க. சரி இந்த படம் எடுக்க முடியாதோ அப்படின்னு ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் நான் சொன்னேன், சார் நம்ம அடுத்த ஸ்டெப்பு நகர்த்திட்டு போவோம், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் யாராவது அமைகிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் சொன்னேன், இந்த படத்துக்கு ரஹ்மான் சார் மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவருக்கான பட்ஜெட்டோ அவருக்கான சம்பளமோ நம்ம தர முடியாது. ஏன்னா சங்கர் சார், மணிரத்னம் சார் படங்கள் மட்டும்தான் அவரால் பண்ண முடியும். இருந்தாலும் இந்த சின்ன படத்துக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் பண்ணலாட்டியும் கூட இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பொயட்டிக்கான கான்செப்ட். ஸோ அவர் ஒருவேளை பண்ணுவா அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த முயற்சி நடந்துட்டு இருந்தப்போ சித்தார்த் சார்னுடைய வாயிலாக சசி சார் வந்துக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரிய வந்துச்சு. ரொம்ப தில்லாக வந்து இந்த படம் நம்ம பண்ணலாம் பாலன், ரஹ்மான் சித்தார்த் அழகான காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. சசி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. நல்ல படம் பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இல்லாமல் தான் கமர்ஷியல் சினிமா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. என் வாழ்க்கையின் கிடைச்ச அதிர்ஷ்டமோ என்னன்னு தெரில. எனக்கு வந்து வெயில் பண்ணுவதற்கு அழகான ப்ரொடியூசரும், அங்காடி தெரு பண்ணுவதற்கும், அரவான் பண்ணுவதற்கும், நீ காவிதலும் பண்ணுவதற்கும் நல்ல ப்ரொடியூசரும் எனக்கு கிடச்சிருக்காங்க. அதனால தான் நல்ல படங்களை என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியுது. நான் மட்டும் வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருந்தால் பத்தாது, என் ப்ரொடியூசரை வீம்பு பிடிக்கணும். அவருடைய வீம்பு எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் ஒயினாட்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து நடிகர்களை பற்றி, நடிப்பை பற்றி, நாடக வாழ்க்கையை பற்றி ஒரு படம். இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு உலகம். இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி உலகம் இருந்ததுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு புது உலகம். அந்த ஒரு உலகத்தை வந்து வசந்தபாலன் வந்து எல்லாருக்கும் காட்ட போகிறாரு. காட்டி ரொம்ப அருமையாக படம் பிடிச்சிருக்காரு. இந்த படம் வந்துட்டு அவர் வந்து ஒரு பஸ்ஸு, அவர் தான் பஸ்ஸை ஓட்டிகிட்ருக்காரு. அருமையான ஒரு கண்டக்டர் வச்சுருக்காரு, அவர் தான் ஏஆர் ரஹ்மான் சார். அவர் எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஸோ அருமையான ஒரு டீம். அந்த டீமுக்கு வந்து ஒரு கெத்து வந்ததே ரஹ்மான் சார் இந்த படத்தை கேட்டுட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னது தான். ஸோ ரஹ்மான் சார், தேங்க்யூ ஸோ 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 மச். உங்கள் தூக்க கலக்கத்துலையும் நீங்கள் வந்து எங்களோட உட்காந்து நாங்கள் பேசுகிறதுலாம் கேட்டு உங்களை நாங்கள் பாராட்டுறது எவ்வளோ நாங்கள் பாராட்டிகிட்டே இருப்போம். அதை நீங்கள் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஐ லவ் யூ ஃபார் யுவர் ஹியூமிலிட்டி. இவ்வளோ அதான் நாசர் சொல்கிற மாதிரி இவ்வளோ ஆஸ்கர் கிராமி ஜெயிச்சதுக்கப்புறம் கூட எப்படிங்க கால் தலைமையிலேயே இருக்காது, ஏங்க பறக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள், எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது ஒன்று மட்டும் நான் வந்து எங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டாலே போதும், நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இது ஃபில்மில் கூட எனக்கு ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க, இது ஃபில்மில் உங்கள் லுக் என்ன இருக்குது. ஆனால் இது ஃபில்மில் ஒரு லுக் கிடையாது, இது ஃபில்மில்
ஒரு 20 லுக் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது தெரியல, அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ரோல். ஐ திங்க் ஐ நீடட் ஹிஸ் சப்போர்ட் த மோஸ்ட் த்ரூ அவுட் த ஜேர்னி ஆஃப் திஸ் கேரக்டர். இது ஃபில்மில் என்னோட பேர் வடிவாம்பல் இருக்குது. அண்ட் sir has guided me so well. Thank you sir for believing in me. ஆரம்பத்தில் வரும்போதே சசி வந்து சார் இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் ஃபிலிம் சார், பட் ஐ எம் டூ எல்லாம் அவர் தைரியமான இல்லை. ஏன்னா அவர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலாம் போனால் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசுகிறார், அவரே டென்ஷனாக இருக்கார், இது என்னது அப்படின்னு அது ஒரு பயம். அப்புறம் வந்து வசந்தபாலன் இந்த கதையை சொல்லிட்ட பிறகு யார் நடிக்க போகிறாங்கன்னு கேட்டேன். சித்தார்த்தம் பிருத்திவிராஜம் ஐயையோ அப்படின்னு. ஏன்னா 2 பேரையும் பற்றி நான் தனித்தனியாக வேறு கதைகள் கேட்டிருக்கேன். இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 2 பேருக்குமே வந்து ஞானகரம் உள்ளவங்க. ஞானகரம் இல்லைன்னா ஒருத்தன் கலைஞனாகவே இருக்க முடியாது. இவங்க 2 பேரும் கொஞ்சம் அதீத ஞானகரவங்கள்னு தனித்தனியாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி 2 பேரும் ஒத்து போவாங்கன்ற பயத்திலேயே முதல் நாளை வந்து நான் என்னுடைய ஷூட்டிங்குக்கு போனேன். ஆனால் 2 பேரும் இந்த படத்தை கடைசி வரைக்கும் ஒரு புத்துணர்வோடு கொண்டு போய் சேர்த்ததுக்கு பிருத்திவிராஜும் சித்தார்த்தம் முழு காரணம். ஏன்னா அவங்க நினச்சிருந்தா இதை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் தங்களுடைய கடமை உணர்ந்து, இந்த படத்தின் முக்கியத்துவம் உணர்ந்து, அவர்கள் இந்த படத்தை ஒரு அவங்க வேலைன்னு கிடையாது, வேறு செட்டில் எப்படி பழகுவாங்கன்னு தெரியாது. அவங்களோட ஆக்ட் பண்ண சின்ன ஆக்டர்ஸ், பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சரியாக ஒரு நாடக குழு எப்படி இருப்பாங்களோ அப்படியே அவங்க பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டேஜில் இல்லாத ஒரு சூப்பர் ஸ்டார் பற்றி நான் பேசியானும், என் ஃப்ரெண்டு, என் பிரதர் பிருத்திவிராஜ். ஏன்னா இந்த படம் நான் பண்ணலனா கூட நல்லா தான் வந்திருக்கும், ஆனால் பிருத்வி பண்ணலன்னா சத்தியமாக இந்த படம் நல்லா வந்திருக்காது. ஸோ பிருத்விக்கு பிக் தேங்க்ஸ். பிகாஸ் இந்த படம் பண்ணுறதுக்கு செம்ம தில்லு வேணும். அண்ட் காவிய தலைவனுங்கிற படத்தில் சித்தார்த் ஹீரோ, பட் அந்த படத்தில் வந்து செம்மையாக பேர் வாங்க போகிறது பிருத்திவிராஜ். நான் இப்போ எழுதி தரேன் உங்களுக்கு. பிகாஸ் அவ்வளோ அமேசிங்கான ஆக்டர். அந்த ஆளோட போட்டு நடிக்கிறதுக்குள்ளே செம்ம டயர்ட் ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி நான் 12 வருஷத்தில் 21 படம் பண்ணியிருக்கேன், அவன் 83 படம் பண்ணியிருக்கான். ஸோ அதான் 1:8 ரேஷியோவில் போயிட்டு இருந்தது. ஸோ பிருத்வி இன்னைக்கு வர முடியல, ஏன்னா அவனும் அவனோட ஒய்ஃபும் அவங்களோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தை வந்து ரஹ்மான் சார் பாட்டு கேட்டுட்டு தான் போகிறப்பேன்னு ஒரு முடிவாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் ஆஃப் யுவர் behalf I want to wish my friend Prithvi all the best. First of all, I would like to thank Balan sir for giving me this big opportunity to work with such legendary people. I'm really thankful to Balan sir and Siddharth for being a wonderful co-star. He was so helpful. I was very nervous in the beginning, but he made me at ease and he was so helpful with the lines, the dialogues and everything. And Why Not Studios, obviously, they were so nice and I was so happy. I want to thank God for giving me this opportunity and gifting me this thing. I'm so excited. I danced on Rahman sir's tunes. I still have to pinch myself for that. I can't believe it. I'm so happy about everything. பட் இன்றைக்கி வந்து இசை பற்றி பேசணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் இந்த படத்தோட கதாநாயகனா இந்த படத்தை வந்து 2 பேருக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட ஆல்பம் வித் ஏஆர் ரஹ்மான் சார்ஸ் பர்மிஷன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து வாலி ஐயா அவருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு இந்த நாடக வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு அந்த ஜானரையே அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான கான்ஃபிடன்ஸ், ஒரு பக்கபலமாக இருந்தது வாலி ஐயா தான். ஏன்னா அவர் போட்ட நாடகங்கள், அவர் எழுதிய நாடகங்கள், அவர் பார்த்த நாடகங்கள் எல்லாத்தையுமே வந்து பாலனுக்கு, ரஹ்மான் சாருக்குலாம் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசும்போது சொன்னார். அண்ட் அது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த படத்தில் இருக்குது, இந்த இசையில் இருக்குது. ஸோ வாலி ஐயா, நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இந்த படம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சதே ஒரு ஆசீர்வாதம். ஸோ ரியலி மிஸ் ஹிம் ஆன் தி ஸ்டேஜ் டுடே. அண்ட் ஆல்சோ ரகுராம் மாஸ்டருக்கும் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் அவர் இந்த படத்தில் 2 பாட்டு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அவர் கடைசியாக பண்ண படம் இது. ஸோ இந்த 2 பெரிய ஜாம்பவான்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி நல்லா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எங்களுக்கு முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த கிரேட் சோல்ஸ் ஆஃப் வாலி ஐயா அண்ட் ரகுராம் மாஸ்டர். ஒரு பெரிய வாய்ப்பு, சந்தர்ப்பம் இந்த படத்தில் எனக்கு அவர் கொடுத்துருக்கார். கமர்ஷியலாக நிறைய பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது கதைக்களத்துக்குள்ளே பயணப்படுற ஒரு அனுபவமே எனக்கு ரொம்ப அரிதாக, ரொம்ப புதுசாக, ரொம்ப உணர்ச்சிகரமாக, தேடலாக அமைஞ்சது இந்த படத்தில். எழுதிய பாட்டு கேட்டு இசை தேவதை நேரில் வந்து என்ன வெகுமானம் வேண்டும் என்றால் ஏஆர் ரஹ்மானம் வேண்டும் என்றுரைப்பேன். இந்த மேடையில் இருந்திருக்க வேண்டிய, இப்போது இல்லாத என்னுடைய குருநாதரும் காவிய கவிஞர் வாலி ஐயா அவர்கள் இருந்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தைகளால் தான் ரஹ்மான் அவர்களை இந்த மேடையில் வரவேற்றிருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். நான் இதுவரைக்கும் ஒரு 3000 பாடல்கள் கடந்திருக்கேன். இருந்தாலும் ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிறது ஒரு 100 வருஷம் கழிச்சும் உயிர் வாழும்.
அப்படி ஒரு பாட்டாக இந்த படத்தில் எனக்கு வந்து கர்ணமோட்சம் அப்படிங்கிற ஒரு பாட்டு நிச்சயமாக இந்த பாட்டுக்கு வந்து ஒரு பெரிய காலம் இருக்குது. அப்படி ஒரு பெரிய ஒரு பாட்டு இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருந்தாங்க. படத்தில் வந்து நிறைய பாடல்கள், அதில் வந்து குறிப்பாக யாரும் இல்லான்னு ஒரு பாட்டு நிறைய பேருக்கு ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான பாட்டுன்னு சொன்னாங்க. அது வந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டுயட் மாதிரி தெரியும். ஆனால் நான் முதல் 4 வரி எழுதினது சமர்ப்பணமாக வாலி சாருக்கு தான். யாரும் இல்லா தனியரங்கில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே. விஜய் ஹீஸ் டேக்கன் டு த நெக்ஸ்ட் லெவல். விஜய், நான் சத்தியமாக நீங்கள் எவ்வளோ பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கீங்க, நான் கேட்டே ஆகணும் உங்களை. பிகாஸ் இந்த யாரும் இல்லைங்கிற சாங்கில் அவர் எப்படிங்க அவ்வளோ ரொமான்டிக்காக வார்த்தை தோணுது, எவ்வளோப்பா ஜாலி இல்லை அந்த மாதிரிலாம் பேசினா பொண்ணுங்க அப்படியே பொத்துன்னு விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வாழை திறந்தா அப்படியே வெண்ணெய் அப்படி இருக்குது. ஸோ அந்த யாரும் இல்லா சாங் எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஹனி அண்ட் பட்டர் இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கலந்து ஒரு டாஃபி ஃப்ளேவரில் ஒரு லிரிக்கு. அதை கேட்க பா விஜய் ரொமான்டிக் ஃபெலோயாங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயங்கர ஜெலஸியாக இருக்கும். பின்னிட்டிங்க பிரதர். அண்ட் அவர் சொன்ன சாங் தான் எனக்கு ஆக்சுவலாக படத்தில் ரொம்ப பாதித்த ஒரு சாங்கு. அது வந்து கர்ணமோட்சத்தில் வந்து சொல்லிவிடுன்னு ஒரு சாங். ஐ திங்க் என்னோட வாழ்க்கையில், என் கரியர்லாம் விட்டுருங்க, சினிமாங்கிறது ஏதோ லக்கில் வந்து நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், பட் என் வாழ்க்கையில் ஐ திங்க் அதை சொல்லிவிடுங்கிற ஒரு பாட்டை நான் சத்தியமாக மறக்க மாட்டேன் பிரதர். பிகாஸ் அது வந்து ரொம்ப பாதித்த ஒரு சாங். நீங்கள் எழுதின வரிகள் எனக்கு ரஹ்மான் சாருக்கும் அதில் இருக்கிற மெசேஜ், அது இப்போ உலகத்தில் நடக்கிற ஒரு வாரை பற்றி பேசுகிற ஒரு மெசேஜ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் லிரிக்ஸ். அண்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அல்வா கொடுக்குற மாதிரி ஈஸியாக கொடுத்துட்றீங்க. மூளை இல்லைன்னு நம்பிட்டு இருந்த எனக்கு அப்போ தான் சில நண்பர்கள் வந்து எனக்கு வந்து நீ இதைப்படி அதைப்படி அப்போ தான் வரும்னு சொல்லிட்டு என்னை வந்து வேறு ஒரு ஆளாக மாற்றினாங்க என்னுடைய நண்பர்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஜெயமோகன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. விஷ்ணுபுரம் அது ஜெயகாந்தனுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஜெயமோகன் தான். அவருடைய எழுத்தை நான் கையாளுறேன் நடிகனானும் போது எனக்கு இரட்டிப்பு அனுபவம். உண்மையாகவே சொல்கிறேன், நான் ஒரு மனிதன் பக்குவப்படுகின்ற நாட்களில் ஒரு நட்சத்திரமாக பார்த்து வியந்த ஒரு எழுத்தாளனின் எழுத்தை கையாளுகின்ற ஒரு வாய்ப்பு ஒரு நடிகனுக்கு கிடைக்கும் பொழுது அந்த உணர்வை நான் எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியாது. அது எப்படி இருந்திருக்கும் என்று ஜெயமோகன் அவர்களுக்கு தெரியும். ஐ திங்க் ஒரு சிங்கருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். ஐ திங்க் ரஹ்மான் சாருக்கு பாடணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் இட்ஸ் பின் ஸோ ஐவ் பின் ஸோ லக்கி டு டூ 4 songs in this movie. அண்ட் இது வந்து this is not just a normal album. இந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இட்ஸ் டோட்டலி யூனிக் அண்ட் நிறைய கிளாசிக்கல் ஜான்ரா கலந்த பாடல்கள் இருக்கும். வெல், சின்ன வயசுலேருந்தே I've had a interest in doing MKT sir songs, TR மாலிங்கம் அவரோட பாடல்கள், TMS அவரோட பாடல்கள், கிட்டப்பா அவர்களோடது. People used to tell me that my voice suits that a lot, and I wish I had been in that age. கரெக்டாக இந்த மூவியில் I've been really fortunate to do songs like that, and எனக்குன்னு ஒரு சாங் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரஹ்மான் சார், ஐ திங்க் உங்ககிட்ட இருந்து கேட்காத ஒரு டோன் எல்லா வாட்டியும் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஏதோ கொடுக்குறீங்க. இந்த வாட்டி 22 வருஷமாக நாங்கள் கேட்காத ஒன்று இந்த ஆல்பத்தில் வந்திருக்கு. ஐம் ஜஸ்ட் லவ்விங் தி சாங்ஸ் ரஹ்மான் சார். just hearing it on the way here, and especially this song Yarumilla. Thank you so much for choosing me to sing this evergreen gem of a song. நான் ஒரு டைரக்டராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, அந்த படத்தில் நீரவை கூப்பிட்டு ஒரு 3 மாதம் அந்த அறையில் போட்டு நல்லா பிரியாணி ஹலீம் எல்லாம் போட்டு கொஞ்சம் குண்டாக்கிட்டு அவரை என் ரோல் பண்ண வச்சுருப்பேன். ஏன்னா அவர் வந்து மேக்கப்பே போட தேவையில்லை. ஏன்னா நான் வந்து அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் பார்க்குறேன். நான் பல மாற்றங்களை நான் பார்த்துருக்கேன். ஃபிசிக்கலாகவும் சரி, சைக்கலாஜிக்கலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி. அண்ட் இட் ஷோஸ் இன் ஹிஸ் ஒர்க். சில பேர் ஸ்பிரிச்சுவல்னு பேசுவாங்க, இதுன்னு பேசுவாங்க, பட் ஆனால் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டு ஹேவ் நீரவ் இன் அவர் திங். சடன்லி எனக்கு தெரியும் என்னோட ரொம்ப சின்ன பையன், பட் அவர் வரும்போது திடீர்னு ஏதோ ஒரு பெரிய மரியாதைக்குரிய நபர் வர மாதிரியே இருக்கும். பட் தட் ஹெல்ப்ட் அஸ் நீரவ். யூ ஆர் ஆல்வேஸ் அவர் ஃப்ரெண்ட் அண்ட் கைட். தேங்க்யூ ஃபார் யுவர் விஷுவல்ஸ் யூ ஹவ் கிவன் அஸ். தி ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபிலிம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ, இந்த பயணம் எங்கே ஆரம்பிச்சிச்சோ, எனக்கு எல்லாமே ஒரு சர்க்கிளாக தான் முடியுது. அது ஏன்னா எனக்கு வந்து வசந்தபாலன் தான் எல்லாமே. பிகாஸ்
வசந்தபாலனோட பேஷன், வசந்தபாலனோட நேர்மை, நாணயம், எவ்வளோ ஒரு ஆனஸ்டாக ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்க முடியும். எந்த விஷயத்துக்கும் ஒரு வியாபார நோக்கமோ தான் சுயநலத்துக்கோ எதுவுமே பண்ணாத ஒரு நீங்களாம் சிவதாஸ் சுவாமிகள்லாம் பேசுகிறோம், சங்கர்தாஸ் சுவாமிலாம் பேசுகிறோம். எனக்கு வந்து அது எல்லாமே பாலன் தான். பிகாஸ் அவ்வளோ ஒரு பியூரிட்டி ஆஃப் பேஷன் அண்ட் இன்டென்ட். இந்த ஆள் என்னங்க எதை வச்சு செஞ்சாங்கன்னு தெரிலங்க. இந்த ஆள் அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஆஃப் பியோர் ஜஸ்ட் பேஷன் அண்ட் டேலண்ட். அண்ட் அவரோட ஜேர்னியில் என்னை சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் பாலன் சார். ஒரு வாட்டி மேடை ஏறி ஒரு படத்தை பேசும்போதும் அதே விஷயம் தான் சொல்லுவேன். ஒய்நாட் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முயற்சி தமிழ் சினிமாவில் வந்து இந்த பவுண்ட்ரிஸை புஷ் பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்த கம்பெனி. ஸோ அந்த ஒரு ப்ராடக்டோட தரம் அப்படின்னு குவாலிட்டி இல்லையா, அது வந்து ஐ பிலீவ் தட் இட் ஹேஸ் டு பி புஷ்ட் ஆல் த டைம். சும்மா ஒரே இடத்துல வந்து ஒரே விஷயத்தை திருப்பியும் சொல்கிறதுக்கு பதிலாக அதை ஒரு 2 ஸ்டெப்பாவது இன்னொன்று முன்னாடி தள்ளணும் அப்படின்ற அது ஒரு வெரி திங்க் பிக் ட்ரீம் பிகர் அப்படின்ற ஒரு கொள்கை. ஆனால் இந்த வாட்டி நிஜமாகவே காவிய தலைவனில் வந்து அதை வந்து தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு விஷயம் இருந்தது. அந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கும், சரி அதை மட்டும் ஆசைப்படுவோம் அப்படின்ட்டு. நிறைய இந்த ஒரு 1.5 வருஷத்தில் வந்து படம் 100 நாள் ஓடுதோ இல்லையோ, 100 நாளில் கண்டிப்பாக தூங்காமல் இருந்திருக்கேன் ஆக்சுவலாக. தமிழ் சினிமா, இந்திய சினிமாலாம் விட்டுருங்க, உலக சினிமாவில் நல்ல சினிமா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் நம்மளோட காவிய தலைவன் படம் இட் வில் பி ரைட் ஆன் டாப். பிகாஸ் அவ்வளோ ஆனஸ்ட்டாக நீங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. அண்ட் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி படம் எடுத்தால் பார்ப்பாங்களான்னு. நான் எழுதி தரேங்க, இந்த படத்தை பார்க்கணும். பிகாஸ் இது ரொம்ப 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 நல்ல படம். இந்த படத்தில் என்ன கஷ்டமாக இருந்ததுன்னா, எங்கே கட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் ஒர்க் பண்ணோம். ஏன்னா ரீசன் பீயிங் எவ்ரி ஒன் டெலிவர்ட் அ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சின்ன இக்கட்டான நிலைமை இருந்தது. அமேசிங் பர்ஃபார்மன்ஸஸ். நாசர் சார், பிருத்வி சார், சித்தார்த் சார், அவங்க 3 பேரும் ஒரு ஃப்ரேமில் நிற்கும் போது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வையாக ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. என்ஜாய் பண்ணி ரொம்ப கட் பண்ண ஒரு படம் இது. ஒய்நாட் சசி வந்துட்டு இந்த படத்துக்கு ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, நிறைய போராடி இருக்காரு. He struggled a lot and I've been through him with his journey. 1.5 வருஷமா he's given everything that he has. Good luck Sashi, I'm sure it'll turn out well. ரெண்டாவது வந்து ரஹ்மான் சார், I think once you gave the green signal, நீங்கள் வந்து இந்த படத்தில் you're doing the music தெரிஞ்ச உடனே it's a big positive point for everybody and நிறைய மோட்டிவேஷன் எல்லாருக்கும். Thank you ரஹ்மான் சார் for that. நான் எழுதிய படங்களில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமாக இதை சொல்லலாம். ஒரு எழுத்தாளனா இதில் இருக்கக்கூடிய ஒரு திரில் என்னென்னா, சமகால வாழ்க்கையை சார்ந்து எழுதும்போது அதில் எதுவுமே ஒரு அளவுக்கு மேல் தீவிரமோ ஆழமோ கொண்டு போக முடியாது. எல்லாருடைய சமகால வாழ்க்கை என்பது கொஞ்சம் மேலோட்டமானது. இது கடந்த காலத்துக்கு போய் இத்தகைய ஒரு படத்தை எழுதும்போது குரு சிஷ்ய உறவு, நட்பு, காதல் எல்லாமே அதனுடைய உச்சத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கனவு போல அந்த கதைக்களம் இருந்தது. அந்த வகையில் நான் எழுதிய படங்களில் ஒரு பெரிய அளவில் நிறைவையும் ஒரு எழுச்சியும் தந்த படம் இது. உங்கள் அனைவருக்கும் அது நிகழும் என்று நான் நினைக்கிறேன். விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எங்களுடைய முயற்சி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அன்பான ஆதரவு இந்த படத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படம் ஆக்க வேண்டியது உங்களுடைய அன்பான பதிவுகள் இருக்குது. எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். நாங்கள் கனவு கூட நினைக்கவே இல்லை. இப்பேற்பட்ட இசைக்கலைஞர்களை கூப்பிட்டு ஒரு மரியாதை. தமிழக அரசு கலைமாமணி விருது கொடுக்கும். இது 4 வருஷமாக அதை மறந்து போச்சு, கலைமாமணி காணாமல் போச்சு. ஆனால் இசை நாடகங்களை இப்படி அழைச்சி வந்து எங்களுக்கெல்லாம் மேடையில் அவங்களால் முடிந்தலை ஒரு தொகையை கொடுத்து இந்த கலைஞர்கள் வாழ வேணும், இன்னும் நாங்கள் வளர்வோம் என்று இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற மதுரை அன்னை மீனாட்சி அம்மனையும் நாங்கள் அனுதினமும் வணங்கக்கூடிய சகுர்தாசாமி அவர்களையும் நாங்கள் மனதார வேண்டி கேட்டுக்கொண்டு வாழ்க வளமுடன். வணக்கம். வசந்தபாலன் காவிய தலைவன் என் வாழ்க்கையில் என் கரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம். ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் இந்த படத்தோட கம்ப்ளீஷனுக்காக. அண்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படம். இது வந்து நடிப்பை பற்றி, ஒரு நாடக குழுவை பற்றி படம். 1930s 1940s நடக்கிற ஒரு கதை. ஆனால் அந்த காலத்து படங்கிறதுனால நம்ம யூத்து கனெக்ட் ஆகாதுங்கிற மாதிரி இல்லை. இது ரொம்ப கமர்ஷியலாக ஜாலியான ஒரு படம். ஏன்னா வசந்தபாலன் வந்து எல்லா ஆடியன்ஸஸ்க்கும் பிடிக்குங்கிற மாதிரி தான் அந்த படத்தை க்ரியேட் பண்ணியிருக்காரு.
நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1930s போன மாதிரி ஃபீலிங் வரும். அண்ட் ஹீ ட்ராஸ் யூ இன் டு ஹிஸ் world of Kaaviya Thalaivan. So we are very happy to be working with Nirav, Shah sir. Also there are 7 national award winning personalities irukanga in the film la, and I'm so thrilled to be part of such a wonderful team. Hi, my name is Anaika. I'm starring in the movie Kaaviya Thalaivan. It's a very beautiful film. It's definitely going to come out as a very beautiful film. My character in the film is a princess. I'm starring opposite Siddharth. Obviously everyone knows Siddharth. And music of A.R. Rahman sir. இந்த படம் வந்து இசை தன்மை பற்றி பேசுகிற நாடக இசை பற்றி பேசுகிற ஒரு படம். அதுக்கு தான் ரஹ்மான் சார் இந்த படத்தில் நம்ம கேஸ்ட் பண்ணோம். ஸோ ஐ திங்க் மியூசிக் வந்து ஒரு 7 சாங் இருக்குது. இந்த காலத்தில் 4 சாங் 3 சாங் வந்துட்டு காலத்தில் 7 சாங்கிறது ரொம்ப அதிகம். என்னென்னா அந்த கதையை சொல்வதற்கு வந்து இந்த 7 பாடல்கள் ரொம்ப முக்கியமாக தேவையாக இருந்தது. அதனால் இந்த படத்தில் வந்து 7 பாடல்கள். ஐ திங்க் ரஹ்மான் சாருடைய ஒரு சின்ன மியூசிக் ரஹ்மான் சார்ட்டு வந்தாவே அவ்வளோ அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஏன்னா அவருக்கு எனாமரஸான ஃபேன்ஸ் இருக்காங்க, டைஹார்ட் ஃபேன்ஸு. அதனால் வந்து இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.